வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சோயா வச்சு சோயா கபாப் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 200 கிராம் அளவுக்கு சோயா எடுத்து நல்லா சூடான தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் உள்ள தண்ணிலாம் நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துக்குவோம். நல்லா ஒட்டை புழிஞ்சிருங்க, தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா இது போல் புழிஞ்சி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ எல்லாத்தையும் புழிஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கு வந்து மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நம்ம இதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்ப்போம், அதனால் பச்சை மிளகாய் பார்த்துட்டு கம்மியாக சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, ஒரு 10-15 பூண்டு பல், அதே போல் ஒரு 10-15 புதினா இலை, இது போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம், ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி இது போல் அரைச்சி எடுத்துக்குங்க. திரும்பவும் மிக்ஸி ஜாரில் நம்ம தண்ணி பிழிஞ்சு வச்சுருக்க அந்த சோயாவை சேர்த்து நல்லா இது போல் உதிரியாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதில் எல்லா பொருளும் நம்ம சேர்த்து கலந்து எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது இதில் சேர்த்துக்குவோம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஏற்கனவே வந்து நம்ம சோயாவில் வேறு உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்துக்கிட்டு கம்மியான அளவு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதே போல் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சாட் மசாலா உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. அப்புறம் பொடிசாக கட் பண்ணால் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ இது சேர்த்துக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய சைஸில் உள்ளது, அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா பொருளும் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒத்தாப்பில் கலந்து எடுத்துக்கணும். நல்லா இந்த மாவு எல்லாம் அந்த சோயாவில் கலந்து வர மாதிரி நல்லா ஒத்தாப்பில் கலந்து எடுத்துக்குங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து கொஞ்சம் கெட்டியான பக்குவத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறது எனக்கு கரெக்டான பக்குவத்துக்கு இருந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம உப்பு வெங்காயம்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடல மாவு சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நம்ம வடை மாவு மாதிரி இது போல் நல்லா இறுக்கமாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் நமக்கு. இப்போ மாவோட பக்குவம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ மாவு கலந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு தேவையான அளவு எந்த சைஸுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு மாவு எடுத்து நல்லா உருட்டி நல்லா கட்லட் ஷேப்புக்கு நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். கையில் எண்ணெய் தொட்டுக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த உருட்டி ஷேப் கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் எண்ணெய் தடவிக்கிட்டு செஞ்சுக்குங்க. நல்லா இது போல் நம்ம ஃபஸ்ட்டு உருட்டிக்குங்க. உருட்டினதுக்கப்புறம் உள்ளங்கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஓரங்கள்லாம் வெடிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும், இப்படி வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு ஈவனான ஷேப் கிடைக்கும். இப்போ இதே போல் ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம ஓரங்கள் வெடிப்பு இல்லாமல் பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்லா அழகாக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். ரொம்பவும் மொத்தமும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ஒரு மிதமான சைஸுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இதே போல் மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இது செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு எண்ணெயெல்லாம் ரொம்ப தேவைப்படாது, ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருந்தாலே போதும். நல்லா மொறுன்னு நம்ம பொரித்து எடுத்துடலாம். இப்போ எல்லா சோயாவும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்துக்குவோம். ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை சேர்க்கணும். எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு அந்த பாத்திரம் பிடிக்குதோ அதுக்கு தகுந்த அளவு வச்சுக்குங்க. எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. ஃபுல்லாகவே இதை சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும், உள்ளேயும் நல்லா வெந்து வரும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா இது வெந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரங்கள்லாம் பார்த்தா நல்லா செவந்து வரும், அது வரைக்கும் இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். இப்போ பார்த்தா தெரியும் ஓரங்கள்லாம் நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ திருப்பி போட்டுக்குவோம்.
இப்போ திருப்பி போட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சோம்னா நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடும். நல்லா ஒரு பக்கம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக செவந்து வந்திருக்கு பாருங்கள். இதே போல் மறுபக்கமும் நமக்கு நல்லா செவந்து வெந்து வரணும். அடுப்பு தீயை மட்டும் நல்லா குறைச்சி வச்சு வேக வைங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். இதில் சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள பொருள் தான் சேர்த்துருக்கோம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு உடனே செஞ்சு கொடுத்துடலாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த கபாப்க்கு பார்த்திங்கன்னா கெச்சப் வச்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா நல்லா ஒரு புதினா சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு, எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்குவோம். எண்ணெய் வந்து குடிக்காதுங்க, இது நம்ம வச்ச எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள். மீதம் இருக்கிறதையும் இதே எண்ணெயில் நம்ம பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். மீதம் இருக்கிற எல்லாத்தையும் பொரிச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள் 2வது ரவுண்டு பொரித்து எடுத்துட்டேன். ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வச்ச எண்ணெயில் மிச்சமே எண்ணெய் இருக்குது பாருங்கள். ரொம்ப அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது இது செய்கிறதுக்கு. அதே போல் நான் எடுத்த இன்றைக்கி 200 கிராம் சோயாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 14 கபாப் கிட்ட கிடச்சிச்சு. இந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், சமையலுக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப அருமையாக சூப்பராக நம்மளோட சோயா கபாப் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.